ஒர்க் முடிச்சு இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேங்க. இன்றைக்கி சர்ப்ரைசிங்லி ட்ராமில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்ல. நானும் இன்னும் ஒரு 2, 3 பேர் தான் இருக்கோம். ஈவினிங்கில் வெயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயங்கர ஹீட் வேவ் எங்களுக்கு. லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் மழை இருந்தது, பெட்டராக இருந்ததுங்க. இந்த வீக் பார்த்திங்கன்னா திரும்ப டெம்பரேச்சர் ஏறிடுச்சு. 34, 35 டிகிரிலே தான் இருக்குது. ட்ராம் பாருங்கள் காலியாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து இங்கே ஜெர்மனியில் வந்து சம்மர் பிரேக் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறது, சொந்த ஊர் நேட்டிவ் பிளேஸ்க்கு போகிறதெல்லாம் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஜென்ரலி கூட்டம் கம்மியாக இருக்கும். எப்போதும் ஒர்க் முடித்து வரும்போது பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. வீட்லேயுமே வந்து செடியெல்லாம் காஞ்சி தான் போகுது. நான் தான் வந்து பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி வச்சிட்ருக்கேன். ஆனால் எவ்வளோ நாளைக்கு அப்படி இருக்கும்னு தெரியலங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் டேங்க. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆஃபு. இன்றைக்கி அதனால் இன்பிட்வீனில் லீவ் வந்ததுன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கலாம். சம்மர் பிரேக்கில் பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. அதனால் ஸ்நாக்ஸ் வந்து ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க எப்போதும். ஸோ முறுக்கும் அப்புறம் வந்து ஜாமுனும் பண்ணேன். ஆனால் செடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அண்டு இந்த செடி மட்டும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் பார்த்திங்கன்னா ரோஸஸ் மட்டும் பூத்துட்டே இருக்குங்க. இந்த ரோஸ் செடியில் நிறைய பூ. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 23 பூ எடுத்தேன் நான் இந்த பூ செடியில். நான் ஒரே டைமில் எல்லா பூவும் பறிக்க மாட்டேன். நம்ம கார்டன் எவ்வளோ காஞ்சி போயிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அண்ட் இதில் ஒரு ஹாப்பினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்சிகம் செடி தாங்க. கேப்சிகம் வந்து நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நிறைய பிஞ்சு இருக்குது இதில். இது ஃபுல்லாகவே பிஞ்சு இருக்குங்க. இந்த கேமராவில் ப்ராப்பராக தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 காய் விட்டுருக்கு. ஸோ அதனால் இது நல்ல பெருசானதுக்கப்புறம் நான் பறிப்பேன். அதே மாதிரி நம்ம கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இது வந்து பேஷன் ஃப்ரூட்டோட பூ. அண்டு பேஷன் ஃப்ரூட்டெல்லாம் காய்ச்சிருக்கு, ஆனால் இன்னும் பழுக்கலை. இது வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷ் எல்லோவாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து ஃபுல் ஆரஞ்ச் ஆகணுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பிங்க் ரோஸ் பாருங்கள், அப்படி இந்த செடியில் பூக்கிற எல்லா பூவுமே எப்போதுமே பெருசாக இருக்குது சைஸு. இந்த ரோஸ் பிளான்ட்ஸ் மட்டும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் பூத்துட்டே இருக்குங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அதில் இண்டியன்ஸும் இருக்காங்க. ஸோ நம்மளோட குலாப் ஜாமுனை வந்து இப்போ தான் ஹெல்ப் பண்ணிச்சுங்க எனக்கு. டெசர்ட்டுன்னு தனியாக பண்ணலை, இதை வச்சுட்டேன். அப்புறம் வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸு, கோபி மஞ்சூரியன் ட்ரை பண்ணியிருக்கேங்க 65 மாதிரி. அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோன்னா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஏன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா 11:30. வெயில பாருங்கள் எப்படி கொளுத்துதுன்னு. ஸோ நான் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியல. சமைச்சு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதே இதுலேயே வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அவங்களுக்கு லிக்விடாகவும் இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்குற